ஹாய் டைரமின்னு சொல்லக்கூடியங்களா நம்ம இதோட முச்சமாக அதில் கண்டினியூ பண்ணலாம். இதோட முச்சம் வந்தோன்னா ஜாரா குட்டிகிட்ட நம்ம தையங்க வந்து கன்று கொடுத்துருப்போம். ஸோ எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிருப்பாங்க. ஸோ இதோட இந்த முச்சம் இந்த வாங்க கதைக்குள்ளே போகலாம். எல்லாருமே பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகிடுறாங்க. எப்பா தான் தையங்க பார்த்துட்டு தையம் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, சின்ன பொண்ணுக்கிட்ட போய் கன்னை கொடுக்குற. ஜெய்கேப்பா இந்த மாதிரி கோவமா தையன்ட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தையம் ஜெய்கேப்பாவை பார்த்துட்டு என்ன கிம்ச்சி ஏன் இப்போ பயப்படுற, கன்னு தானே உன் பிள்ளைகிட்ட கொடுத்தேன், கன்னு கொடுத்ததுக்கு நான் போய் ஒரு அடியா போட்டு தள்ள நான் சொன்னேன், கன்னு தானே கொடுத்தேன். தையம் இந்த மாதிரி கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கான் ஜேகே அப்பா கிட்ட. ஜேகே அப்பா தையங்க பார்த்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, ஒரு சின்ன பொண்ணுகிட்ட போய் கன்னை கொடுத்து வச்சிருக்க, அவளுக்கு அந்த கன்னை பற்றி ஒன்றுமே தெரியாது. பார்த்தையான் நீ எதுக்கு வந்திருக்க, ஏது வந்திருக்க, ஏன் இப்படி பண்ணிகிட்டு இருக்க, ஒழுங்க மாதிரி எல்லாத்தையுமே சொல்லிடு. ஜேகேப்பா இந்த மாதிரி ரொம்ப கோவமாகவே பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம தையங்கிட்ட. ஸோ தையங் ஜேகேப்பாவை பார்த்துட்டு கிம்சி அவசரப்படுற, அவ்வளோ ஆர்வமாக இருக்கியா, இது நான் எதுக்கு வந்திருக்கேன், என்ன பண்ண போகிறேன், என்ன ட்விஸ்டெல்லாம் வச்சுருக்கேன், எல்லாமே கேட்கணும்னு இப்போவே ஆர்வமாக இருக்க போல். ஆனால் இப்போவே சொன்னால் அது நல்லா இருக்காது கிம்ஷி, கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பாரேன், இந்த கேம்லேயே உனக்கே நல்லா தெரியும். தையம் ரொம்ப கேஷுவலாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ தையம் பேசுறதுலேயே ஜேகே அப்பாவுக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு பண்ண போகிறான், ஏதோ ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கான்ட்டு. அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு ஜேகே அப்பாவை பார்த்துட்டு சரி கிம்ஷி இப்படியே பேசிட்டு இருந்தா நேரம் போயிடும், ஸோ கேம்குள்ளே போகலாமா, எல்லாருமே கேமில் ரெடியாக இருக்கீங்களா இந்த கேம் விளாட்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஈவிஸ்மால் பண்ணிட்டு நம்ம தையம் கேட்குறான். ஸோ எல்லாருமே ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். ஜாராக்குட்டியும் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு சொல்கிறா ஐம் ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சு சொல்கிறா. ஸோ தையங்க அப்படியே ஈவிஸ்மால் பண்ணிட்டு ஜேகே அப்பாவை பார்க்குறான். ஜேகே அப்பாவுக்கு என்ன பண்ணுறது தெரியலையே, இந்த கேம் இப்படியே ஸ்டாப் பண்ணியே ஆகணுமே அப்படி சொல்லிட்டு யோசிச்சிருக்காரு. தையம் ஜாராக்குட்டியை பார்த்துட்டு ஜாராக்குட்டி விளாட்லாமா கேமுக்கு ரெடியா, ஐம் ரெடினா, ஓகே இப்போவும் உன்கிட்ட இந்த கன்று கொடுத்துருக்கேன்ல, ஸோ இந்த கன்று இப்போ உன் கையில் இருக்கணும் ஓகேவா, நீ கையிலே வச்சிரு, நான் சொல்லும் போது தான் நீ இந்த கன்னை யூஸ் பண்ணணும் புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு ஜாராக்குட்டிகிட்ட இந்த கேம் பற்றி எல்லாமே சொல்லிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜாராக்குட்டியும் கேட்டுட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கையிலேயே அந்த கன்னை வச்சிருக்கா. டைம் தான் அவன் பாடிகார்டை கூப்பிட்றான். பாடிகார்ட் இங்கே வாங்க. என்ன பாஸ் சொல்லுங்கள் பாஸ். நான் சொன்னேன் இதெல்லாம் கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிட்டீங்களா, எடுத்து வச்சுருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேட்குறான் நம்ம தையங்க வந்து அவன் பாடிகார்ட்டை. ஸோ பாடிகார்டும் நீங்கள் சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் பாஸ் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே எல்லோரும் இப்போ கேமில் ரெடியாக இருக்கீங்களா விளையாடுறதுக்கு இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ எல்லாருமே ஓகேன்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம தையங்க அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிடுறான். உங்கள் பாடிகார்டை பார்த்துட்டு கூப்பிட்றான். ஸோ பாடிகார்ட் எல்லாத்தையும் ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஸோ அதெல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே ஸோ எல்லோரும் கொண்டு வந்துடுறாங்க. டிஃப்ரெண்ட்டான கலர் கர்ச்சீஃப் தான் இருக்குது எல்லார் கையிலையும். ஜேகேவும் பார்த்துட்டு ஏதோ ஒரு கேம்னு சொல்கிறான், எல்லோரும் கலர் கர்ச்சீஃப் வேறு வச்சுருக்கான், என்ன கேமாக இருக்கும், சரி ஏதோ ஒரு கேம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அசால்ட்டாக விட்டுறான் கண்டிக்காமையே நம்ம ஜேகேவும். தையம் எல்லாருமே பார்த்துட்டு ஓகே நான் கேம் ரூல்ஸை ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன், இந்த கேம் எப்படி நம்ம விளையாட போகிறோன்னா, ஸோ இப்போ என் பாடிகார்டு கையில் ஸோ கலர் கர்ச்சீஃப் இருக்கு இல்லையா, கலர் கர்ச்சீஃபை ஸோ எல்லார் கையிலையுமே கட்டிடுவேன். உங்ககிட்ட எல்லாருக்குமே ஒரு 3 கார்டு கொடுத்துருப்பேன். அந்த 3 கார்டில் ஸோ அதில் ஒரு லெட்டர் இருக்கும், அதில் 1 ஏ, 2வது எஃப், 3வது பி, இந்த மாதிரி ஒரு 3 கார்டு கொடுத்துருப்பேன். ஏ வந்துட்டிங்கன்னா நீங்கள் ரிலீஸ் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம், எஃப் வந்தால் நான் சொல்கிறதா நீங்கள் கேட்கணும், பி வந்தால் நீங்கள் தோத்துட்டீங்கன்னு அர்த்தம். எல்லாத்துக்குமே இந்த கேம் புரிஞ்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையங்க இந்த மாதிரி கேட்டோன்னா ஸோ எல்லாருமே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. தையங்க எல்லாருமே பார்த்துட்டு ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஜாராக்குட்டி ரெடியா, ஓகேண்ணா நான் ரெடிண்ணா அப்படின்னு சொல்லிடுறா தையங்கிட்ட. ஸோ தையங்க யூஸ் பண்ணிட்டு அவன் பாடிகார்டை பார்த்து கூப்பிட்றான். பாடிகார்டு இங்கே வாங்க இருக்கேன்னு. ஸோ எல்லோரும் தையங்க முன்னாடி தான் நிற்கிறாங்க பாடிகார்டு எல்லாருமே. ஸோ தையங்க அந்த கலர் கர்ச்சீஃபை வாங்கிட்டு அப்படியே ஒரு கையில் எல்லார் கையிலையும் கெட்டி விட்டுறான். ஸோ கெட்டி முடிச்சுட்டு ஸோ ஜாரா பக்கத்தில் வந்து நின்றான். தையம் ஜாராக்குட்டியை பார்த்துட்டு ஜாராக்குட்டி முன்னாடி திரும்ப பார்க்கலாம் அப்படின்னு சொன்னால் அடுத்த செகண்ட் அவளும் திரும்பி நிற்கிறான். தையம் பிளாக் கலர் கர்ச்சீஃப் எடுத்து ஸோ அவன் கண்ணில் கெட்டி விட்டுறான். கெட்டி முடிச்சுட்டு தையம் அவன் பாடிகார்டை பார்த்துட்டு பாடிகார்ட் சொன்னது புரிஞ்சதில்ல, ஓகே பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே ஸோ எல்லார் பின்னாடியும் பாடிகார்ட்ஸ் எல்லாருமே நிற்கிறாங்க. ஜாராக்குட்டியை பார்த்துட்டு ஜாராக்குட்டி ஞாபகம் இருக்குல்ல கேமு, நான் சொன்னது புரிஞ்சிச்சுல, நல்லாவே புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்கிறா. தையங்கும் யூஸ் பண்ணிட்டு ஓகே கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா, ஓகே
தையங்கோ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்படியே அவன் சோஃபாவில் போயிட்டு கால் மேலே கால் போட்டு ஸ்டைலாக உட்காந்துருக்கான். ஹெட்ஃபோன் ப்ளூடூத் வேற காதில் வச்சுருக்கான். ஸோ சாரா கிட்ட தான் இப்போ நம்ம தையம் ப்ளூடூத்தில் பேசிகிட்டு இருக்கான். சாரா குட்டி, நான் பேசுறது கேட்குதா? கேட்குதுண்ணா, நல்லாவே கேட்குது. சாரா குட்டி இந்த மாதிரி சொல்லிடுறான் தையங்கிட்ட. ஸோ தையங்கோ ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணலாமா? 1 2 3 கேம் ஸ்டார்ட். தையங்கோ எல்லாருக்கிட்டேயுமே ஒரு கேள்வி கேட்குறான். யாருக்கிட்டலாம் அந்த லெட்டரில் யார்கிட்டலாம் அந்த நேம் இருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே ஒரு வார்த்தையாக லெட்டர் ஸ்பெல்லிங்கை பற்றி இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. தையங்கோ மியூசிக்கை ஸ்டாப் பண்ணிடுறான். ஸோ எல்லாருமே அமைதியாகிடுறாங்க. தையம் தான் ஒருத்தங்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு வேர்டு, என்ன வேர்டு ஸ்பெல்லிங் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் இந்த மாதிரி கேட்டோம்னா ஸோ எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு பி வந்துடுது. வேற யாரெல்லாம் நம்ம ஜேகே அம்மா தான். தையங்க ஈவ் ஸ்மெல் பண்ணிட்டு, என்ன ஆண்டி உங்களுக்கு பியா? ஆமாப்பா, எனக்கு பி தான் வந்திருக்கு. ஓ ஓகே. நம்ம தையம் ஜாரா குட்டி கிட்ட தான் ஹெட்ஃபோனில் பேசிக்கிட்டு இருக்கான். ஜாரா குட்டி, நான் பேசுறது கேட்குதா? கேட்குது. தையம் இந்த மாதிரி ஜாரா குட்டிகிட்ட அண்ட் பி அண்ட் டி ஷூட் மீ அப்படின்னு சொல்கிறான். சாரா குட்டி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணிடுறான். ஸோ எல்லாருமே இதை அம்மா ஷாக் ஆகிடுறாங்க. ஜெய்கேக்கெலாம் அப்படியே தூக்கி வாரி போடுது. என்னடா இவன் கேம் இவ்வளோ வித்தியாசமாக சொல்லியிருக்கான், அதுவும் ஷூட் மீன்னு சொன்னால் அடுத்த செகண்டே இவ்வளோ ஷூட் பண்ணுறான், என்ன கேம் இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ரொம்ப ஃப்ரீசர் ஆயிடுறான். நம்ம ஜேகே தையங்க அப்படியே ஒரு ஈவல் ஸ்மெல் பண்ணிட்டு, இப்போ கேம் எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குமே. ஸோ இந்த கேமை விட்டு நீங்கள் வெளியே போகணும்னு நினச்ச உயிருக்கு யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. ஸோ ஒழுங்காக இந்த கேமை எல்லாருமே ஃபினிஷ் பண்ணணும், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தையம் இந்த மாதிரி ஈவல் ஸ்மெல் பண்ணிட்டு சொல்கிறான். எல்லாருமே இதை கேட்டுட்டு என்ன பண்ணுறது, எப்படி இந்த கேமை ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு கூட தெரியாமல் அப்படியே முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் ஓகே நாங்கள் இந்த கேம் ஒத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படியே விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஆளாக அப்படியே இறந்து போகிறாங்க. நம்ம தையங்கப்பா இதை பார்க்கவே முடியல. அப்படியே ஜிகேக்கெலாம் அப்படியே இதை பார்க்கவே முடியல, அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்படியே கண்ணு முன்னாடியே ஜிகே ஒய்ஃப்லாம் இறந்து போகிறான். அதை அவனால் சுத்தமாக பார்க்க கூட முடியல. கண்ணில் அவ்வளோ டேஸ் வருது. ஸோ நம்ம தையங்க அப்படியே ஒரு ஈவஸ்மெண்ட் பண்ணிட்டு அப்படியே தம் எடுத்து பயங்கர ஸ்டைலாக அப்படியே லுக்கு விட்டுட்டு அப்படியே தம் அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஜெயிக்கலாம் அதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேலே சரியாக கோவம் வருது. இவன் இப்படிலாம் பண்ணுவானா, இப்படிலாம் ஒரு கேமா, இதெல்லாம் ஒரு கேம்னு வச்சு எங்களை வச்சு ப்ளே பண்ணிக்கிட்டு இப்படி கொள்றானே எல்லாரையுமே அப்படி சொல்லிட்டு அவ்வளோ கொலவெறி வருது நம்ம ஜேகேக்கு. பயங்கரமாக கோவம் வருது. ஆனால் ஒன்றும் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் அப்படியே இருக்கான். கடைசியில் 2 பேர் மட்டும்தான் உயிரோடு இருக்காங்க. ஸோ வேற எல்லாம் நம்ம ஜேகேவும் ஜேகே அப்பாவும் தையம் பார்த்துட்டு, ஓ எல்லாருமே இறந்து போயாச்சு, ஆனால் 2 பேர் மட்டும் மிச்சம் இருக்கீங்களே, பரவாயில்ல, இந்த கேம் கூட நல்லா இன்ட்ரெஸ்டாக இருக்குல்ல. நம்ம தையம் ரொம்ப கிண்டலாகவே இந்த மாதிரி ஈவஸ்மார்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான் 2 பேர்கிட்டையும். ஜேகேப்பா தையங்க பார்த்துட்டு, தையம் நீ மேலும் தப்பு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக உனக்கு தண்டனை உண்டுடா. இன்னைக்கு நிமிஷம் கண்ணெல்லாம் அப்படியே கலங்குது. ஓ உன் ஒய்ஃபே இறந்து போய் கிடக்குறா, உன் ஃபேமிலி இறந்து போய் கிடக்காங்க, இதெல்லாம் பார்க்க முடியாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்கா? அதனால தான் சொல்கிறேன், இப்போ கூட உனக்கு டைம் இருக்குது, ஒழுங்கு மாதிரியாக உன் சொத்து பத்திரத்தை என் பேரில் எழுதி வச்சிட்டேன்னு வச்சுக்கோ. ஸோ நீ உயிரோடு இருக்கலாம். இல்லைனா நீ ஏதோ இவங்க டெட் பாடி மாதிரி தான் இவங்க இறந்து போய் கிடக்காங்களே கீழே, உன் பிள்ளைய வச்சு உன் கண்ணு முன்னாடியே ஷூட் பண்ண சொல்லுவேன். தையம் ரொம்ப கிண்டலாக அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு செம்ம கொலவெறி வந்து ஸோ அந்த கையெல்லாம் கையிலேருந்து அவுத்து போட்டுட்டு, ஏய் நீ யார், இதுக்கு நீ இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவத்தில் கேட்குறான். நம்ம ஜேகே ஷார்ட்டை பிடிச்சி தையம் ஷார்ட்டை பிடிச்சி, சிபிஎஸ் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜேகே கொஞ்சம் கோல், நான் யாருன்னு இது வரைக்கும் உன்னால் கண்டுபிடிக்கணும் இல்லையா? சரி ஓகே நானே சொல்கிறேன். இவ்வளோ நாள் உங்கள் அப்பாவை மிரட்டி பேசினது, கால் பேசினது யாரு தெரியுமா? நானே தான். நீ கூட ஒரு நாள் நீ என் குரலை கேட்டிருப்ப, ஞாபகம் இருக்கா? ஏதோ உங்கள் அப்பா கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தா தான் தெரிஞ்சிச்சு நீ தான் அந்த ஃபோனை வாங்கி காதில் வச்சு கேட்டு இருந்திருக்க போல் நான் பேசுறதெல்லாம். இப்போ கூட ஞாபகம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம தையம் ஈவஸ்மெண்ட் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு வில்லத்தனமாக பேசிக்கிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஜேகேக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. அப்படி செம்ம ஷாக் ஆகிடுறான் இவன்.
ஜேகே கேடாத இருந்த எபிசோட் வந்து நெக்ஸ்ட் எபிசோட்லாம் பார்க்கலாம். ஜேகே அவங்க அப்பாவை காப்பாற்றுவானா காப்பாற்ற மாட்டானா, இந்த பிரச்சனைலேருந்து நம்ம ஜேகே மீண்டு வருவானா மீண்டு வரமாட்டானா, அடுத்து நம்ம தயங்க என்ன பண்ண போகிறான், நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புறேன். தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திங்களா ப்ளீஸ் சார், பாய்.